வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம 1BR அப்படிங்கிற ஒரு மூவியை பத்தி தான் ரிவ்யூ பண்ண போறோம். படம் ரிலீஸ் ஆகி வெறும் 2 மாசம் தான் ஆகுது. அதுக்குள்ள நம்ம சங்கத்து உறுப்பினர் ஒருத்தர் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண சொல்லியிருக்காரு. அதனால நம்ம இந்த படத்தை எடுத்து ரிவ்யூ பண்றோம். அப்படி என்னதான் இந்த படத்துல இருக்குன்னு உட்காந்து படம் பார்த்தா மனசுல கொஞ்ச நேரத்திலே கிடுகிடுன்னு நடுங்க வச்சிட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு முரட்டுத்தனமான ஸ்டார்டிங் இந்த படத்துல கொடுத்திருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு. சரி, படத்துக்குள்ள போலாம் வாங்க. படம் ஆரம்பிக்கும் போது லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டில ஒரு அபார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற மக்களையும் காட்டுறாங்க. அடுத்த சீன், ஹீரோயின் அந்த அபார்ட்மெண்ட்ல ரூம் அவைலபிளா இருக்கான்னு போய் பார்க்க போவா. ஆனா அங்க நிறைய பேர் ஆல்ரெடி அங்க பார்த்துட்டு இருப்பாங்க. ரொம்ப கூட்டமா இருக்கிறத பார்த்தோன்னே ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போறதுக்கு முடிவு பண்ணி வெளியே போக ஆரம்பிப்பான். அப்போ அந்த அபார்ட்மெண்டோட மேனேஜர் அவளை கூப்பிட்டு, யாரு வேணாலும் இதை பார்க்கலாம், டோன்ட் வரி, உங்களோட நம்பர் மட்டும் கொடுத்துட்டு போங்கன்னு சொல்லுவோம். அவளும் அவளோட போன் நம்பர் டீடைல்ஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவா. அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு முக்கியமான ரூல் இருக்கும். அது என்ன ரூல்னா, நாய் பூனைன்னு எதையும் வளர்க்க கூடாது, தம் அடிக்கவே கூடாது. அப்படி வளர்த்தா ரூம் தர மாட்டாங்க, இல்லைன்னா பயங்கரமான பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அவங்களோட அக்ரிமெண்ட்லேயே போட்டிருப்பாங்க. ஆனா ஹீரோயின் கிட்ட பூனைக்குட்டி இருந்தோ அதை சொல்லாம மறைச்சிருப்பா. அவளோட ரூம்ல உட்காந்து லேப்டாப்ல நோண்டிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட டேடி அவளுக்கு கால் பண்ணுவாரு. கால் பண்ணி, ஃபர்ஸ்ட் நீங்க கிளம்பி வரியா இல்லையா, நீ தனியா அங்க ஒண்ணும் பண்ண வேணாம், ஃபர்ஸ்ட் கிளம்பி வா அப்படிம்பாரு. ஆனா ஹீரோயின், நான் ஃபேஷன் டிசைன் படிக்க போறேன், கண்டிப்பா வர முடியாது சொல்லிட்டு போனை கட் பண்ணிருவா. அப்புறம் ஹீரோயின் ஒரு லா கம்பெனில வேலை செய்வா. வேலை பார்த்துட்டு ஃபேஷன் டிசைன் படிக்க முடிவு பண்ணிருப்பா. திடீர்னு ஹீரோயினுக்கு ஒரு கால் வரும். அந்த கால் எங்க இருந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த அபார்ட்மெண்ட் பார்த்தாலும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கும். உன்னோட அப்ளிகேஷன் வந்து அப்ரூவ் ஆயிருச்சு, நீ வந்து தாராளமா இந்த வீட்டுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீரோயினோட பேரு சாரா. அந்த அபார்ட்மெண்ட் கிடைச்ச சந்தோஷத்துல அந்த அபார்ட்மெண்ட்டுக்கு அவளோட பூனைக்குட்டியும் தூக்கிட்டு போயிருவா. ஆனா யாருக்கும் தெரியாம தூக்கிட்டு போவா. அந்த அபார்ட்மெண்ட்ல பிரையன் அப்படிங்கிறவன் அவகிட்ட இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு டெய்லி அவகிட்ட பேசுறதுக்கு ட்ரை பண்ணுவான். சாரா அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரு கூடயுமே நல்ல ஃப்ரெண்ட் ஆயிருவா. அப்புறம் நைட்டு தூங்க போவா. அவளுக்கு மட்டும் ஏதோ வேலை செய்யற சவுண்ட் பயங்கரமா கேட்டுக்கிட்டு இருக்கும். இதனால புள்ள பதறி போய் எந்திரிச்சிரும். மறுநாள் காலையில பிரையன் கிட்ட, நேத்து நைட்டு ஏதாச்சும் சவுண்ட் கேட்டுச்சான்னு கேட்பா. இல்லையே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் கேட்கலையேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்பி போயிருவான். இவளுக்கு ஒரே குழப்பமா ஆயிரும். அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு வேலை செய்யற சவுண்ட் பயங்கரமா கேட்டுக்கும். இவ பதறி போய் எந்திரிச்சு வெளியே எட்டி பார்த்தா பக்கத்து வீட்டு ஆண்டி தூக்கத்துல நடந்து போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் அந்த பாட்டியை பிடிச்சி அவளோட வீட்டுக்கு கொண்டு போய் விட்டுட்டு வருவா. வந்து படுத்தா டம்மு டும்முன்னு ஒரே சவுண்டு சுத்தில அடிக்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கும். இவ உருண்டு படுத்துக்கிட்டே இருப்பான். அன்னைக்கு நைட்டும் ஃபுல்லா தூங்கவே மாட்டான். மறுநாள் காலையில அவளோட டோர் வழியா யாரோ ஒரு லெட்டரை தூக்கி வீசிட்டு போயிருவாங்க. அந்த லெட்டர்ல, நீ அபார்ட்மெண்டோட ரூல்ஸை மீறிட்ட, நீ உன்னோட பூனைக்குட்டியை உடனே அடிச்சு கொன்று இல்ல வெளியே துரத்தி விட்டுரு, இல்லைன்னா உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படின்னு லெட்டர்ல எழுதியிருப்பாங்க. அவ எதை பத்தியுமே கவலைப்படாம ஒரே குழப்பத்தோட வெளியே கிளம்பி போவான். அப்போ பிரையன் வந்து, இன்னைக்கு நைட்டு டின்னர் பார்ட்டி இருக்கு, நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லுவான். அவளும் சரின்னு சொல்லிட்டு ஆபீஸ் கிளம்பி போயிருவா. ஆபீஸ்ல அவளோட ஃப்ரெண்டு கிட்ட, என்னோட பில்டிங்ல நிம்மதியா தூங்கவே முடியல, டெய்லி ஏதோ பயங்கரமா சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லுவா. இதை கேட்ட ஹீரோயினோட ஃப்ரெண்டு, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, நீ வந்துட்டு ஃப்ரீயா இரு அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணுவா. அப்புறம் ஆபீஸ் முடிச்சுட்டு 2 பேரும் ஹீரோயினோட வீட்டுக்கு போவாங்க. ஹீரோயின் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட அவளோட அப்பா பத்தி சொல்லுவா. அதுக்கு அந்த ஹீரோயினோட ஃப்ரெண்டு என்ன சொல்லுவானா, உங்க அப்பனை எப்படி அசிங்கமா திட்டுறதுனே தெரியல, இனி அந்த ஆள் சொல்றதை எதையுமே கேட்காத, நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருவா. நைட்டு எப்பவும் போல ஹீரோயின் தூங்க போவா. தூங்கிட்டு இருக்கும்போது ஏதோ எரிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி சவுண்டு கேட்டு ஹீரோயின் பதறி போய் எந்திரிச்சு வேகமா ஓடி போய் கிச்சன்ல பாப்பா. பார்த்தா அவளோட பூனையத்தை கொண்டு கிரில் சிக்கன் மாதிரி வேக வச்சிட்டு இருப்பாங்க. அவ இதை பார்த்து அப்படியே பயந்து போய் நடுங்கி நிற்கும் போது அவளோட வாயை பொத்தி அவளை ஒரு சேர்ல உட்கார வச்சு கட்டி வச்சிருவாங்க. சரி, அவளை கட்டி வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா, பக்கத்து வீட்டுக்கார பையன் பிரையன். அட சண்டாலா, நீ யாடாக என்ன கொல்ல பார்த்தன்னு ஹீரோயின் திருன்னு முழிச்சிட்டே அவனை பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அந்த ரூம்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்த சாராவை அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஒரு ஆன்டி பிடிச்சிரும். அப்புறம் தான் தெரியும் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே வினோதமான ஒரு சைக்கோ மாதிரி இருப்பாங்கன்னு. யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. அவளை அடிக்கும் போது கூட பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்புறம் பிரையன் என்ன பண்ணுவான்னா, அவளை அடிச்சு தூக்கிட்டு போய் ஒரு ரூமுக்குள்ள போட்டு அவளோட கழுத்துல ஊசியை குத்தி அவளை மயங்க வச்சிருவான். மறுநாள் எந்திரிச்சு பாப்பா, அவளோட ட்ரெஸ் எல்லாத்தையும் மாத்தி ஒரு ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருப்பாங்க. அப்போ அந்த அபார்ட்மெண்ட் மேனேஜரும் பிரையனா அவளோட ரூமுக்குள்ள வருவாங்க. வந்தவங்க அவகிட்ட ஒரு கேம் ஒன்னு சொல்லுவாங்க. அவளோட 2 கையையும் சவத்துல வச்சு நிக்கணும். பக்கத்துல ஒரு லைட் இருக்கும். லைட் ஆஃப் ஆனா கை எடுத்துக்கலாம், லைட் ஆன் ஆச்சுன்னா கை எடுக்க கூடாது. ஒருவேளை நீ லைட் ஆன்ல இருக்கும் போதே கை எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உனக்கு பயங்கரமான பனிஷ்மெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த ரூம்ல கேமரா இருக்கு, சோ எங்களை சீட் பண்றதுக்கு ட்ரை பண்ணாதன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருவாங்க. அவளும் கொஞ்ச நேரம் அந்த பொசிஷன்ல நிக்க ட்ரை பண்ணுவா. ஆனா முடியாது. லைட் ஆன்ல இருக்கும் போதே கையை எடுத்துட்டு கீழே விழுந்துருவான். பிரேனும் அந்த மேனேஜர் வந்து அவளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லி அவளோட கையை சவத்துல வச்சு ஆணி அடிச்சிருவாங்க. அவ கத்துருவா. ஆனா யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ண வர மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வெறியான ஹீரோயின் கையை ஆணில இருந்து பிச்சு எடுத்துருவான். அவ அப்படி கையை பிச்சு எடுத்த உடனே 2 பேர் வந்து, வாவ், நீ இந்த கேமை வின் பண்ணிட்டேன்னு சொல்லி அவளுக்கு வந்து வாழ்த்துக்க சொல்லுவாங்க. அப்புறம் அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரும் அவகிட்ட ரொம்பவே க்ளோஸா பழக ஆரம்பிப்பாங்க. நிறைய டெஸ்ட்லாம் வைப்பாங்க. அவளை அந்த அபார்ட்மெண்ட்ல இருக்க வைக்கிறதுக்காக தலைவி எல்லாத்தையுமே தாங்கிக்குவா. கடைசியில அவளே அவளோட வாயால, நான் இங்கே இருந்து தொலைகிறேன்னு சொல்லிடுவா. சோ அந்த அபார்ட்மெண்ட்ல தங்கணும்னா அவங்களோட கம்பெனி முத்திரையே காது ஓரமா பதிச்சுக்கணும். அதையும் சக்சஸ்ஃபுல்லா சீல் குத்தி முடிச்சிருவாங்க. ஆனா அடுத்து ஒரு பயங்கரமான ட்விஸ்ட். அந்த அபார்ட்மெண்ட்ல இருந்த ஒரு வயசானவனுக்கு இவளை பொண்டாட்டியா இருக்க சொல்லுவாங்க. அதையும் பிடிக்காம வேற வழியே இல்லைன்னு ஏத்துக்குவான். அப்புறம் அவளோட அப்பா அவளை தேடி அந்த அபார்ட்மெண்ட்டுக்கே வந்துருவான். ஹீரோயினை பயங்கரமா மிரட்டி, ஒருவேளை நீ உண்மையை உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டேன்னா உங்க அப்பா நான் இங்கேயே கொலை பண்ணிடுவோம், அதனால நீயே திட்டி அனுப்பிடுன்னு சொல்லுவாங்க. அவளும் அவங்க சொன்ன மாதிரி அவங்க அப்பனை பயங்கரமா திட்டி அங்க இருந்து அனுப்பி வச்சிருப்பான். அப்புறம் அடுத்து ஒரு பயங்கர
பயங்கரமான ட்விஸ்ட். ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஒருத்தி இருப்பாள்ல, அவ இந்த அபார்ட்மெண்ட்ல வேகன்சி இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வந்து இங்கே தொக்கா மாட்டிக்குவா. அவளையும் ஹீரோயினை டார்ச்சர் பண்ற மாதிரி டார்ச்சர் பண்ணுவாங்க. ஆனா அவ சமஸ்டாங்கு யாருக்கும் எதுக்கும் அடங்க மாட்டான். சோ ஹீரோயினை விட்டு அவகிட்ட பேச சொல்லுவாங்க. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஹீரோயினையும் மண்டையை கழுவி அங்கிருந்து தப்பிச்சு போக சொல்லிருவோம். ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு பனிஷ்மெண்டா காதுல ஆணி அடிக்க அந்த அபார்ட்மெண்டோட மேனேஜர் ரெடியா இருப்பான். அப்போ ஹீரோயின் கிட்ட ஒரு ஸ்க்ரூ டிரைவர் கொடுத்து இது அவளோட காதுல வை, நான் சுத்தில வச்சு அடிக்கிறேன்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்து மேனேஜரோட சங்கிலியே சொருகி கொலை பண்ணிடுவா. அப்புறம் அவங்க கிட்ட இருந்த கன்னை எடுத்துட்டு போய் பிரைனை சுட்டு கொலை பண்ணிட்டு அங்கிருந்து வெளியே எஸ்கேப் ஆகி ஓடிடுவா. அவ அங்கிருந்து வெளியே போய் பார்த்தா அந்த ஏரியாவில் இருக்கிற எல்லா அபார்ட்மெண்ட்டுமே இந்த லூசு கும்பலோட அபார்ட்மெண்டா தான் இருக்கும். அதை பார்த்து அடுத்த நிமிஷம் அவ அங்கிருந்து தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவா. படத்தை முடிச்சிருவாங்க. ஒரு முக்கியமான விஷயம், அவளோட ஃப்ரெண்டுக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல வந்துட்டேன். அவளோட ஃப்ரெண்டை அந்த மேனேஜர் டாக் என்ன பண்ணுவானா ஷூட் பண்ணி கொலை பண்ணிடுவான். அடுத்த சீன் என்ன வரும்னு ப்ரிடிக்ட் பண்ற மாதிரியான ஒரு த்ரில்லர் மூவி தான் இது. ஆனா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நேரம் திகிலாவே இருக்கும், தூக்கி வாரி போட்டுரும். சோ பார்க்கணும்னு நினைக்கிறவங்க பாருங்க. ஆனா இது தமிழ்ல கிடையாது, இங்கிலீஷ்ல மட்டும்தான் இருக்குது. அவ்வளவுதான் இந்த மூவி பிடிச்சது. நாளைக்கு என்ன மூவி வேணுங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணிருக்கேன். நன்றி, வணக்கம்.